சூனாப்பானான்ங்கிற ஒரு கேரக்டர் வந்து இன்றைக்கி இவ்வளவு பெரிய ரீச்சுக்கு காரணம்னு கேட்டிங்கன்னா அது ஒரு ஒரிஜினல் கேரக்டர். எங்கள் ஊரில் ஒரு வாழ்ந்த கேரக்டர், நமக்கு சொந்தக்காரர் தான். அப்படி வந்துட்டு இருப்பார் காலையில், ஒரு அருவா, ஒரு துண்டு, ஒரு மீசை. என்ன மாமா எங்கே பரப்பிட்டீங்க? இன்னும் திருட போகிறோம்டா, அந்த காலத்தை ஓட்டணும்ல, நமக்கும் வீட்டில் உல வைக்கணும்ல அப்படின்பாரு. போகிறது தான், திருட போகிறது தான் ஈஸியாக சொல்கிறாரு. எங்கேயாவது மாட்டிக்கிட்டாருன்னு வைங்களேன், அந்த தோட்டத்துக்காரங்கிட்ட இவர் தோட்டத்துக்கார மாதிரியும் அவன் திருட மாதிரியும் பிஹேவ் பண்ணிக்குவார். என்னப்பா என்ன இது அநியாயமாக இருக்குது, இதெல்லாம் இப்படிலாம் உனக்கு களவு போனால் நீ எப்படி தப்பிப்ப, எப்படி வாழ்வ, என்ன இது மழை தண்ணி இல்லாமல் காய்கள் வர சிறுசாக இருக்க, இவரே திருடிட்டு கையில் வச்சுக்கிட்டு காய் இவ்வளோ சிறுசாக இருந்தால் உனக்கு எப்படி விவசாயம் கட்டும்? கஷ்டமாக இருக்குது மாடசாமி, கஷ்டமாக இருக்குது. அவன் அப்படியே என்ன இந்த ஆள் ரொம்ப பேசுகிறாருன்னு பிரமிச்சு நிற்பான். எல்லாம் எடுத்து வச்சு அப்புறம் ஆமாம், அப்புறம் பிரமிட்டு மாடியே என்ன பாண்டிய நீங்கள் செய்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்லையா அப்படின்னு அவன் சொல்லுவான். என்ன பெரிய லட்ச ரூபா சாமானா, என்னத்தையோ 100-200 போங்க காலது, எவ்வளவோ காய்ச்சி கிடக்கு, விடு விடு போ, தெரியாமல் நடந்து வச்சு போ போ போ. இருமா அவன் திருடுற மாதிரி இவர் ரொம்ப போ தெரியாமல் பண்ணிட்ட போ, ஏதோ புசுக்குன்னு கேட்டேன். அவன் அப்படியும் இல்லைங்க, அது கொஞ்சம் கூட முறை இல்லைங்க, நீ செய்கிறது ரொம்ப தப்புங்க. அம்மா நேற்று என்னமோ அரிசி கடையிலேருந்து அந்த ராமசாமி பைய ஒன்றை வந்து ஏதோ பேசலாம், நான் இன்னைக்கு சொல்கிறேன், உனக்கு ஒரு பிரச்சனைனா அந்த சூனாப்பானா உயிரை கொடுப்பான், அவ்வளோதான். மட்டுமா ஒரு பெக்கூலியர் கேரக்டர் இது, ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கேன், இது நல்லா இருக்கேன்னு பண்ணேன்.